ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோல நம்ம சுடிதார்ல இந்த மாடல் நெக் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றதுதான் பார்க்க போறோம். வீடியோ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் வந்து சுடிதார் வந்து லைனிங்கோட கட் பண்ணி ஃப்ரண்ட் பீஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதுல நான் வந்து கழுத்து அகலம், ஷோல்டர் எல்லாமே மார்க் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சென்டர்ல வந்து லைனிங்லயும் மெயின் கிளாத்ல ரெண்டுலயுமே வந்து நான் சென்டர் நாட்ச் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கேன்வாஸ் பேப்பர் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நம்ம அயன் பண்ற பேப்பர் கேன்வாஸ் கிடையாது. இது வந்து திக்கா இருக்கும். இது வந்து நம்ம டைரக்டா ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதோட அகலம் வந்து 8 இன்ச் இருக்கு. உயரம் வந்து 9 இன்ச் அளவு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதை வச்சுதான் நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்றது பார்க்க போறோம். இப்ப நான் இந்த கேன்வாஸ் வந்து ரெண்டா மடிச்சு வச்சுட்டு கழுத்தகலம் மார்க் பண்றேன். 2 இன்ச் வந்து நான் கழுத்தகலம் மார்க் பண்றேன். நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு கழுத்தகலம் மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்து உயரம் வந்து நான் 4.25 இன்ச் மார்க் பண்றேன். நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இருந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து நான் வரைகிறேன். கழுத்து வரையும் போது நீங்க வெளிப்பக்கமா ஒரு 1/4 இன்ச் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கழுத்து டிசைன் பினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்க நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மேல இருந்து நம்ம 1.25 இன்ச் வந்து வெளிப்பக்கமா மார்க் பண்றோம். இது மாதிரி கீழே வரைக்கும் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் சென்டர்ல நம்ம மடிச்சு வச்சிருக்க பகுதியில கழுத்து முடிகிற இடத்துல இருந்து 3 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மேல கழுத்தகலம் எவ்வளவு வச்சோமோ அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேல மார்க் பண்ண அந்த பாயிண்ட்டை வந்து கீழே போட்டிருக்க லைனோட நான் இந்த மாதிரி ஒரு வளைவு கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டிசைன் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இப்ப இந்த டாப்ஸோட பேண்ட் கிளாத் வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கு. அதுல வந்து நான் இந்த கழுத்தோட அந்த கேன்வாஸ் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ கழுத்தகலம் வந்து நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணோம். இப்போ ஓபன் பண்ணி வைக்கும் போது அது 4 இன்ச் வரும். அந்த அளவுக்கு கரெக்டா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்ப அந்த துணியோட கேன்வாஸ் வந்து சேர்த்து நான் பின் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கேன்வாஸ்க்கு நடுவுல வந்து நான் ஒரு பெரிய தையல் போட்டு கேன்வாஸையும் துணியையும் சேர்த்து அட்டாச் பண்றேன். நீங்க வந்து பேப்பர் கேன்வாஸ் அயன் பண்றது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அயன் பண்ணாலே போதும். இந்த மாதிரி தைக்க தேவையில்லை. இது வந்து நம்ம எல்லாம் பினிஷ் பண்ணி நெக் டிசைன் எல்லாம் பினிஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த தையல் வந்து நம்ம பிரிச்சு விட்டுருவோம். அதனாலதான் நான் பெரிய தையல் வந்து போடுறேன். இப்ப இதே அளவுக்கு நான் இன்னொரு கிளாத் வந்து எடுத்து வச்சுட்டு வெளிப்பக்கமா ஒரு தையல் வந்து போட போறேன். கேன்வாஸை ஒட்டி வந்து ஃபுல்லா அந்த டிசைன் நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதே அளவுக்கு நான் வந்து தச்சு விடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இப்ப தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சைட்ல வந்து ஒரு 1/4 இன்ச் இடைவெளி விட்டு நான் ஃபுல்லா சுத்தி கட் பண்ணி விட்டுக்கிறேன். சைட்ல வந்து ஃபுல்லா நாட்ச் கட் பண்ணிக்கிறேன். இந்த கார்னர்ல நாட்ச் கட் பண்ணும்போது மட்டும் நம்ம கட் பண்ணிட்டு லைட்டா அந்த கார்னர்ஸ் வந்து கட் பண்ணி விட்டுறணும். அப்பதான் நமக்கு வந்து அந்த துணி வந்து நல்லா மடக்கி திரும்பி கொடுக்கும். இப்ப வந்து இதை உள் பக்கமா திருப்பி எடுத்துக்கலாம். இப்ப இந்த கார்னர்ஸ் வந்து நமக்கு கரெக்டா திரும்பணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு நீங்க நல்லா அந்த கார்னர்ஸ் வந்து தள்ளி விட்டீங்க அப்படின்னா நமக்கு வெளியில வந்துடும்.
மேல இருக்க அந்த துணியை வந்து 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு நான் வந்து இந்த துணியை வந்து ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உள்பக்கம் வந்து கேன்வாஸோட நம்ம தச்ச அந்த துணி வந்து ஃபுல்லா அப்படியே இருக்கும். இப்ப இத வந்து ரைட் சைடு திருப்பி வச்சுட்டு அதோட கார்னர்ல எட்ஜ்ல வந்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போடும்போது நம்ம அந்த கட் பண்ணி விட்ட துணி வந்து உள்பக்கமா கரெக்டா திரும்பி இருக்க மாதிரி வச்சு தையல் போடணும். அதே மாதிரியே கார்னர் வரும்போது நம்ம ஊசி நிப்பாட்டிட்டு நம்ம தச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டா வரும். இப்ப இந்த துணியை வந்து நான் பாதியை மடிச்சிட்டு சென்டர் நாட்ச் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கீழேயும் நம்ம சென்டர் வந்து எங்கன்னு தெரியறதுக்காக மார்க் பண்ணிக்கலாம். இப்ப சென்டர் நாட்ச் மேட்ச் பண்ணி நான் வந்து லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் வந்து ஃபுல்லா நான் வந்து பெரிய தையல் போட்டு தச்சு வச்சிருக்கேன். இப்ப இந்த ஆரஞ்சு கலர் கிளாத்லயே நம்ம சென்டர் நாட்ச் போட்டு வச்சிருக்கோம். இது அதுக்கு மேல வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்ப லைனிங்க்கும் மேல இந்த துணியை வந்து இந்த மாதிரி கேன்வாஸ் மேல தெரியற மாதிரி வச்சுட்டு நம்ம தைக்க போறோம். இப்ப நம்ம சென்டர்ல நம்ம கழுத்து டிசைன் வந்து கட் பண்ணிருக்கோம்ல அந்த இடத்துல வந்து 1/4 இன்ச் வந்து உள்பக்கமா கேன்வாஸ் மேலேயே வந்து தையல் போடுறேன். இந்த மாதிரி ஃபுல்லா போட்டதுக்கு அப்புறம் நடுவுல இருக்க எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப வந்து சுத்தி ஃபுல்லா வந்து நம்ம நாட்ச் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப எங்கெல்லாம் வளைவு வருதோ இந்த மாதிரி நாட்ச் கட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து இந்த கேன்வாஸ் துணி வந்து லைனிங் பக்கத்துல இருந்து நம்ம மேல் பக்கமா திருப்பி ஒரு தையல் போட போறோம். இப்ப இந்த இடத்துலயே நம்ம சென்டர் மார்க் வந்து மார்க் பண்ணிக்கலாம். துணியிலே வந்து பால் மாதிரி செய்ய போறோம். அதுக்காக இப்ப இதுல வந்து நம்ம இந்த பேப்பர் வச்சு எப்படி இந்த ஃபேப்ரிக் பால் வந்து செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஆரஞ்சு கலர் துணியில வந்து நான் 1/2 இன்ச் அளவுக்கு சதுரமா ஒரு துணி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து அந்த பேப்பரை வந்து ரவுண்டா உருட்டிட்டு நம்ம இந்த மாதிரி வச்சு ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். கையிலேயே நூல் வச்சு சுத்தி முடிச்சு போட்டுக்கலாம். இந்த ஃபேப்ரிக் பால் வந்து எப்படி செய்யணும் அப்படின்ற டீடைலான வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இப்ப இந்த மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கிளாத்லாம் வந்து கட் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துல வச்சு இதை வந்து தைக்க போறோமோ அதை வந்து ஃபர்ஸ்ட் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்ப அந்த கேன்வாஸுக்கும் மெயின் கிளாத்துக்கும் நடுவுல தான் நம்ம வந்து அந்த பால் எல்லாத்தையும் வச்சு நம்ம தைக்க போறோம். இதை வச்சுட்டு அந்த பிளேஸ்ல வந்து கரெக்டா ஒரு மார்க் போட்டுக்கலாம். அப்பதான் நமக்கு தைக்கும் போது ஒரே இடைவெளியில வரும். இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப மேல இருந்து நான் தச்சுட்டே வரேன். இந்த டிசைனோட கீழே மட்டும் தான் வைக்கணும் அப்படின்னு இல்ல, நீங்க எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். இதுல இந்த டிசைன்ல கீழே வச்சா இது வந்து பார்க்க நல்லா இருக்கும். அதனால இந்த கார்னர் வரைக்கும் நான் வச்சு ஜாயின் பண்ணிட்டு இப்ப அந்த கார்னர் பாயிண்ட்ல இருந்து நான் கரெக்டா ஒவ்வொரு அந்த பாலா எடுத்து வச்சு மேட்ச் பண்றேன்.
இப்போ இந்த மாதிரி ஃபுல்லா தச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போட்டு அந்த பெரிய தையலை வந்து பிரிச்சு விட்டுறலாம். இப்போ நமக்கு இந்த நெக் டிசைன் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ட்ரெஸ் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு. கண்டிப்பா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.